ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்? ஒரு சூப்பரான ஒரு சமையல் தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்தரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் சவ் பொரியல் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுதான் நம்ம வீட்டில் ரெசிபி. வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் சவ் பொரியல் போட்டிருக்கேன், கூட்டு போட்டிருக்கேன், அப்புறமா கத்தரிக்காய் புளிக்குழம்பு, வறுத்தரைச்ச புளிக்குழம்பு போட்டிருக்கேன், எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு போட்டிருக்கேன், இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன், சாம்பார் தூள் போட்டு புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் கத்திரிக்காயில் செஞ்சுருக்கோம். அதனால இப்போ நம்ம மறுபடியும் ஒரு புளிக்குழம்பு வீட்டில் செய்கிறேன். அதை அப்படியே உங்கள் கூட பேசிக்கிட்டே அப்படியே செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, ரொம்ப நாள் ஆச்சு கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்டேன். நேற்றே பிளானை பண்ணிட்டேன், கத்திரிக்காய் இருக்குது, நாளைக்கு புளிக்குழம்பு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி. அந்த புளிக்குழம்பை இன்றைக்கி செஞ்சிடறேன். யார் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி எனக்கு என்ன, நான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா புளிக்குழம்பு இங்கே நம்ம வீட்டில் 2 பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்காகவே நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அவங்க நமக்காக ஏதாவது தியாகம் பண்ணி சாப்பிட்றாங்களா? இல்லை. அதனால எப்படியோ போட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் செய்ய போகிறேன். எல்லா அம்மாவுமே பாவம் தானே. பிள்ளைகளுக்கு பிடிக்காது, புருஷனுக்கு பிடிக்காது, இதை செய்யக்கூடாது, அதை செய்ய முடியாமல் அவங்களுக்கு பிடிச்சதையா தின்னுட்டு நமக்கு பிடிச்சதை மறந்து போயிடுறோம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? இதுக்கு கமெண்ட் நிறைய பேர் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படின்னா அதே இடத்துல அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா அந்த சமையலையே விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்கிறதே பொழப்பாக வச்சிட்ருக்கோம். கடுகும் கொஞ்சம் வெந்தயம் 2 கலந்து கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி அது கூடவே 4-5 ஒரு பூண்டு பல்லு வெட்டி அதை சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கலந்துருவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி கத்திரிக்காய் 2 நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் வீட்டில் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சாம்பார் தூள் வீடியோ உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த சாம்பார் தூள் தான் இப்போ போட்டு நம்ம இந்த குழம்பு பண்ண போகிறோம். அது வதங்கட்டும். தக்காளி கத்திரிக்காய் 2 நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நேற்று போட்ட வீடியோவில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அக்கா சமையலுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றீங்க. நான் என்ன தான் சாரி வீடியோ போட்டாலும் அதில் சமையலோடு சேர்ந்து தான் சாரி வீடியோ போட்டேன். நீங்கள் சாரியை மட்டுமே பார்த்துட்டு சமையலை பார்க்காம விட்டுட்டீங்க. தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற குழம்பு தூள் எதுனா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு கலந்து விட்ருவோம். கத்திரிக்காய் நம்ம இந்த எண்ணெயில் வதக்குனதுலேயே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்படியே எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அடுத்து தண்ணி நல்லா வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம். கடைசியில் பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். போதும் இந்தளவுக்கு தண்ணி ரொம்ப சேர்த்துக்கணும். கொஞ்சம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் செய்கிறப்போ ரொம்ப கெட்டியாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு குழம்பு தான் நான் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவைப்பட்டால் புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ நல்லா வேகட்டும். உப்பு நான் இப்போ போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நான் வதக்கிறப்பவே கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டேன். அதனால தான் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சவ் அடுத்து வெட்டி பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். கடைசியில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் இங்கே கைவசமாக இருக்கட்டும். கடைசியில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்கிறப்போ நம்ம பொரியல் செய்கிறது ஏதாவது பொரியலாக செஞ்சுக்கிறணும். வறுவல்லாம் செய்கிறத விட பொரியல் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் காரமாக இருக்கும். அப்புறம் வறுவலும் செஞ்சோம்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். பொரியல்னால் அந்தளவுக்கு காரம் இருக்காது பார்த்திங்களா? அதனால் நீங்கள் பொரியல் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காய் வச்சு பொரியல் பண்ண பாருங்கள். காய் நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் புளிப்பு ஊற்றிக்கலாம். புது புளிங்கிறதுனால கரைக்கிறதுக்கே முடியல. புது புளி கரைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பார்த்தாலே வெள்ளை கலரில் தெரியுது பார்த்திங்களா? அது புதுசாக இருக்கிற புளி அப்படின்னாலே அப்படி தான் இருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில்
புளியை கண்டா அலர்ஜி ஆகிட்டு ஓடுறவங்க தான் நம்ம வீட்டில் அதிக பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு கம்மியாக தான் புளி ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான், புளி ஊற்றியாச்சு. காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு, நம்ம வதக்கிறப்பவே வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ மூடி வச்சு இந்த புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு இறக்கிக்கலாம். சரியா? பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். சவுச்சவு கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து போட்டு பொரியல் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சும்மா ஒரு இந்த மாதிரி நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு வரும் பார்த்திங்களா. ஒரு 2 ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன், வேகட்டும். அவ்வளோதான், சூப்பராக ஒரு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகுலந்து போட்டுடலாம். கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே போட்டுருவோம். வெங்காயம் வதங்கினதும் காய் போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பருப்பு இதில் சேர்த்துடலாம். நான் பருப்பில் இருந்த தண்ணியே ஊற்றிட்டேன், அதனால் நிறைய தண்ணி வேண்டாம், சீக்கிரமே வெந்துடும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், காய் வெந்துச்சுன்னா முடிஞ்சுது. காயில் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, வற்றி பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் இல்லையா? மஞ்சத்தூளில் முன்னாடியே போட்டாச்சு, லேட்டாக வந்துட்டு எதுனா பேசலாம். எடுக்கிற கேமராவை யாரும் நம்பாதீங்க. இப்போ தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் மஞ்சள் கலரில் தெரியுதா? இல்லை, வெள்ளை கலர். வெள்ளை தெரியல, அஸ்மா கண்ணு தான் நொல்லையாக இருக்குது. சூப்பராக இருக்குது, கலர் நல்லா இருக்கு பாருடி. நல்லா ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரசம் இருக்குது, பழைய ரசம் ஊற்றி சாப்பிடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பொரியல் ரெடி, குழம்பு ரெடி, சோறு ரெடி, குழம்பும் ரெடி, சாப்பாடு அதுவும் ரெடி, எல்லாம் ரெடி. இப்போ எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எங்கிட்டு போகிறேனே தெரில. சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட். சமையல் வந்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்து ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்புற வேலை தான். சாப்பாடும் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன சாரீ பார்க்கலாம் அப்படின்றத நம்ம கடையில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சாரீ ஸ்டுடியோ பை ஷெரின் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கல்யாணி காட்டனில் சூப்பரான கலர்ஸில் சாரீ இருக்குது, அதே தான் பார்க்க போகிறோம். சாரியோட கோட் S1002. சாரியோட ப்ரைஸ் 1049 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சாரீ இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, அதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. சாரியோட கோட் S1002. சாரியோட ப்ரைஸ் 1049 ரூபா. உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க.